Hello guys, இன்னைக்குள்ள health tips என்னன்னா இப்போ சீசன்ல இருக்க நாகப்பழத்தை பத்தி பார்க்க வரோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே. என்னென்ன அப்படினு பார்த்தாக்கா நாகப்பழத்துல நமக்கு நிறைய ஹெல்த் ரிலேட்டடான சத்தெல்லாம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். So basically பார்த்தோம் அப்படினாக்கா நாகப்பழத்துல இருக்கிற சத்துனால நமக்கு ஹார்ட் டிசீசஸ் வந்து நிறைய கியூர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கியூர் ஆகும் அப்படினா அது பிபி வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். So பிபி பேஷண்ட்ஸா இருக்கீங்க, ஹைப்பர்டென்சிவா இருக்கீங்க அப்படின்னா ஹைப்பர்டென்ஷன் இருக்கவங்க நாகப்பழம் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் வந்து நாகப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நாகப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனீமிக்கான பேஷண்ட்ஸ், ரத்தம் இல்ல, ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கு, அனீமிக்கா இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் நாகப்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் பர்சன்ஸ் வந்து இந்த கம் ப்ளீட்லாம் இருப்பாங்க இல்லையா, பல்லு விளக்கும் போது எனக்கு ஈரல்லாம் ரத்த கசியுது மேம், ஈரல்ல ரத்தம் வருது அப்படிலாம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இதுல நமக்கு அயன், இரும்பு சத்து, விட்டமின் சி அதெல்லாம் இருக்கிறதுனால அதையுமே வந்து இது கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு உமன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்கின், நமக்கு இது ஆன்டி ஆக்சிடென்டா வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பிளட்ல இருக்க நிறைய டாக்ஸிசிட்டியை வந்து நாகப்பழம் வந்து கியூர் பண்ணுது. ஸோ அதனால நமக்கு பிளட் சர்க்குலேஷன், பிளட் எல்லாம் பியூரிஃபை ஆகுறதுனால நம்ம ஸ்கின் எல்லாம் கூட ரொம்ப க்ளோவா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நாகப்பழம். ஸோ ஹெல்த் வைஸ், ஸ்கின் வைஸ், பியூட்டி அது எல்லாமே பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா நாகப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. ஸோ இன்னொன்னு நாகப்பழத்துல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இன்டைஜஷன் இல்லாம இருக்கும். ஸோ சீசனுக்கு நாகப்பழத்தை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட ஒரு நாகப்பழம் சாப்பிடலாம் இருக்கேன்.